இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்கள். இந்த அற்புதமான தருணத்தில், ஆனந்தமான தருணத்தில் இறையருள் ஆசீர்வாதத்தில், பரம்பொருள் ஆசீர்வாதத்தில் பல்லாண்டு பல்லாண்டு காலம், பல்லாயிரத்து ஆண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன். இறையருள் பரம்பொருள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி, பேரின்பம் எல்லாம் கொடுத்து மிக அற்புதமாக மிக அன்னதமான மிக பேரின்பமான வாழ்வை வாழ உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன் நண்பர்களே. குருமந்திரம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓசோ சீக்கிரம் நந்திதரோட ஆசீர்வாதத்திலும் இறையருள் ஆசீர்வாதத்திலும் பரம்பொருள் ஆசீர்வாதத்திலும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் பல்லாயிரத்து ஆண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கின்றேன் என்பது. இந்த அற்புத வேளையில், ஆனந்த வேளையில் நான் சில விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதாவது ஓஷோ ஓஷோ அப்படின்னு நான் நிறைய பேசியிருக்கின்றேன். ஓஷோவை பற்றி நான் பேசாத அளவுக்கு கிட்டத்தட்ட உங்கள் தந்திரா புத்தகம் எடுத்துக்கு போடுறேன். அவர் தமிழில் வந்த புத்தகங்கள், இங்கிலீஷில் வந்த, ஹிந்தியில் வந்த புத்தகங்கள் மட்டும் ஒரு 25 புத்தகங்கள். அது தொடர்புடைய மனிதர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 30-40 மனிதர்கள் வந்து அந்த தந்திரான டீப்பில் போனாலும் யாருமே அந்த உச்சத்தை தொடலை. அந்த ஒரு வேதனை நம்ம தமிழ் படித்ததனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. என்னுடைய பேஸ் வந்து நீடாமங்கலம், திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டம், கலைஞர் பிறந்த ஊர் வந்து எங்கள் ஊர்லேருந்து திருக்கோவிலேருந்து 24 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் அதே நேரத்தில் குரு பகவான் இங்கேருந்து 6 கிலோமீட்டர். நம்முடைய ஒட்டுமொத்த நீங்கள் ஒட்டுமொத்த ஈரோடில் பெரியார் பிறந்திருந்தாலும் பெரியார் மண்ணை கொடிகட்டி பறக்க வச்சு குடியேற்றி பெரியார் மண்ணை உலகளவில் கொண்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கிடையாது, எங்கள் நீடாமங்கலம் தான். உலகத்தில் பார்த்துருவீங்க அந்த அந்த பாலச்சந்தர் ஒரு படத்தில் நீடாமங்கலம் அந்த வெறிநாய் கிடைக்கும் வந்து அந்த நீடாமங்கலமா அப்படிமா நீடாமங்கலம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்னு நீடாமங்கலங்கிறது அங்கேருந்து பக்கத்தில் வெண்ணி பிறந்தலை. அதாவது உங்களுடைய இன்னைக்கு சமகாலத்து நாடுகள்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முன்னாடியே வெண்ணி பிறந்தலை வேர்ல்டு ஃபேமஸ். அந்த வெண்ணி பிறந்தலை வெண்ணி புயத்தியார் அதிகமாக பார்த்தீங்கன்னா கரிகால சோழன் போர் புரிந்த ஒரு இடம். அது வந்து அங்கே தான் கல்லணை கட்டப்படுது. உலக நாகரிகம் வருவதற்கு முன்னாடியே அற்புதமான ஒரு மண்ணுல இருந்து என்னமோ ஆண்டவன் நம்மளை அங்கே பறக்க வச்சா. அங்கே வந்து நம்ம மண்ணுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ரொம்ப ஊறி போயிருந்த விஷயம் என்னன்னா பெரியாரிசம். பெரியாரிசம்னு இப்போ வந்து எப்படி விஜய் எல்லாம் போய் கும்பிஞ்சாங்களோ, எங்கள் காலத்தில் வந்து மாடர்னாக வந்து நான் பெரியாரோட தொண்டன் பெரியார்னு பெரியாரோட கல்யாண பத்திரிக்கை போட்டு வச்சு அதில் மஞ்சள் வச்சு கொண்டு வர காலங்கள்லாம் வந்து சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னாக்கா எப்போ மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா வந்து பெரியாரிசத்தில் இருந்தாலும் 2000 புத்தகங்கள் பக்கத்தில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஒரு பிரசிடண்ட் கொண்டாந்து அதை என்கிட்ட கொடுத்து அதை நான் ஒரு லைப்ரரின்னு வச்சு அந்த புத்தகங்கள் பெரியார் புத்தகத்தை பிரச்சாரம் பண்ணி பெரியார் மீட்டிங் நடத்திட்டு இருந்த ஒரு ஆள். அப்படி இருந்தால் திடீர்னு ஒரு 14-15 வயசுல வந்து புரட்சிகரமாக மாறி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேயே ஓஷோவை தொட்டோம். அதுக்கப்புறம் திடீர்னு 180 டிகிரி மாறினதுல விவேகானந்தாவை சீக்கிரம் வந்துட்டு விவேகானந்தா கேந்திரா போனோம். அதுக்கப்புறம் வேதாத்திரி மரிச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஓஷோவோட புத்தகங்கள் படித்து மெடிடேஷன் போகல. இதுக்கிடையில் வேதாத்திரி மரிச்சி, ஈசா போயிடுச்சு. இப்படி எல்லாம் வரிசையாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீகங்கள் போக 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 அந்த பக்தி என்பது ஓஷோ படித்ததனால் வந்து சாமி கும்பிட்றது. நான் வந்து என்னோட 29வது வயசுல விநாயகரை பற்றி அட்சய தர்மர்னு ஒரு பெரிய ஸ்ரீனிவாசன் அழைச்சிட்டு அவர் வச்சு இப்போ இது என்ன வேலை செய்யும், இது எப்படி கடவுள் வேலை செய்யும் அப்படின்னு கேட்டாள். அப்படி நிறைய புரட்சிகரமாக வந்து ஓஷோ வந்ததுக்கு அப்புறமும் கடவுளுக்குள்ளேயே போவே இல்லை. எனக்கு ஒரு பெரும் அடி 30 வயசுல வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் புரியல. புரியாத புதிராக இருந்து கொண்டதுக்கப்புறம் எதிர்த்தாப்புல எல்லா மார்க்கத்திலும் போய் பார்த்தோம். யோகால அவ்வளோ செஞ்சு பார்த்தோம். மெடிடேஷன்ஸ்னா வேதாத்திரி மரிசில் காலையில் துரியம் அனுப்பேன், அதுக்கப்புறம் 9 மணி ஆப்பேன், அதுக்கப்புறம் விளக்கு தவம் பண்ணேன், அப்புறம் கண்ணாடி பயிற்சி பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் மெடிடேஷன்லேயே உட்காந்துருப்பேன். என்ன மாதிரி வெறி எடுத்து பண்ணுவேன். ஓஷோ மெடிடேஷனா காலைல டைனமிக், 11 மணிக்கு நட்ராஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக்ரா பிரீத்திங், அதுக்கப்புறம் வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா குண்டலினி மெடிடேஷன், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சத்சங்க, அதுக்கப்புறம் நைட்டு தேவவாணி, இப்படி எல்லா ஆசிரமங்கள் வந்து மேஷானால குஜராத்தில் மேஷானால கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே இருந்து கடுமையான பயிற்சிகள்லாம் பண்ணி பார்த்தேன். உடம்பு சரியாக தான் மிச்சான என்னுடைய வாழ்க்கை வசந்தமானுச்சா. என்னுடைய வாழ்க்கை வந்து நல்லா ராஜா மாதிரி நான் இருந்தேன். என்னுடைய இளமை காலத்தை ஃபுல்லாக பண்ணேன். அந்த ஓஷோங்கிற ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே போன தான் இவ்வளோ தொடர்புகள். அதுக்கப்புறம் உடல்லேருந்து கொடுத்து விருந்தேன். ஆனால் என்னுடைய ராஜாங்கிற பேருக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை ராஜா வாழ்க்கையாக மலர்ந்து எல்லாத்தையும் அனுபவிக்க வச்சது. என்னுடைய 36வது ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிவகங்கையில் போய் தங்கியிருந்தேன். இதுக்கு இடையில மீன்வயல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை கரைச்சி குடிச்சிடும் ஒரு சமயத்தில். எல்லா சப்ஜெக்ட்டையும் கற்றுக்கணுங்கிற ஒரு பெரிய விஷயம். ஜாதகத்தை அந்த சின்ன வயசுல இப்போ உருட்டல்கள்லாம் யாரும் கிடையாது. என்னுடைய ஜாதக முறைகள் வந்து உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா முருகு ராஜேந்திரன், அவருக்கே ஒருத்தர் குருவாக இருந்தார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுப்பிரமணியன். இன்னும் வந்து நெற்குப்பை சுப்பிரமணியன், அவர் தான் ஜாதகத்தை பயங்கரமாக எழுதி அனலைஸ் பண்ணி டிவியில் இருந்தார். அவர் வந்து அவரை பார்க்கணும்னு அந்த சின்ன வயசில் போய் நம்ம யாராவது ஒருத்தர் பார்க்க முடியும்னா உடனே போய் பார்த்துருவோம். இப்போ மீமலைக்கு சுவிட்சர்லாந்து வரும் போகிற மாதிரி. அப்போ நாங்கள் இருக்கிற ஊர்லேருந்து நெற்குப்பைக்கு போகிறதுங்கிறது அந்த ஊரை கண்டுபிடிச்சி கூகுளில் கூட கிடையாது. அது காரைக்குடிக்கு பக்கத்தில் எங்கேயோ ஒரு செட்டிநாடு அவர் வீட்டில் போய் அவர்கிட்டே ஜாதகம் பார்த்து அவர் புத்தகத்தை வச்சு அப்புறம் அவங்க இருந்து முருகராஜேந்திர பீஸ் அவ்வளோ சின்ன வயசில் ஜாதகத்துக்குள்ளேயே தான் போகணும். 29 வயசில் ஜாதகத்தை கரைச்சி குடிச்சு மகாயாங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்த காலங்கள் எல்லாம் இப்படி போச்சு எல்லாமே எண்டு போய் பார்த்தோம். இந்த ஓஷோ தொட்டதுக்கு அப்புறம் கடவுளுக்குள்ளே போகல. ஆனால் 36 வயசில் சிவகங்கையில் ஒரு மணல் மேட்டருக்காக போய் தங்கியிருக்கேன். அப்போ வந்து பொருளாதாரங்கிறது வந்து என்னுடைய தன்னறிவுக்காக இருந்துச்சு.
தந்திராங்கிறது மீண்டு கீண்டு அப்பதான் லேசா அடிபட்டு உருண்டு ஒரு பெரிய வசந்தமானது கிடையாது. அப்பா இறந்தாரு, அம்மா இறந்தாரு, வாழ்க்கையில அடி மேல அடி. ஒரு பெரிய சூழ்நிலையிலிருந்து 100 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேலியோ டயட் அப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. அந்த டயட்ட பண்ணி ஒரு 15 கிலோ குறைப்போனோம். மாரத்தான் போயிட்டு மெடிடேஷனா பீக்கு, யாகமா பீக்கு. எல்லாம் பண்ணி பார்த்து ஒரு தெளிவில்லாத நிலையில் தான் அ எந்த நிலை தான் சரியாக இருக்கும் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது தான், என்னுடைய பர்சனல்ல பேசுறேன். என்னமோ இந்த இந்த புதன்கிழமை கிளாஸ்ல நெறைய பேசிட்டேன். அந்த மாரி சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா, சிவகங்கையில நான் தங்கியிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலெக்டர் ஆஃபீஸ் அவ்வளோ எனக்கு சிங்கப்பூர் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே ஒரே இடத்துல அது அதே மாரி மலேசியால ஒரே இடத்துல எல்லாம் கிடைக்கும். அந்த புத்திரஜயாலம் போயிருந்தீங்கன்னா மலேசியா போயிருந்தீங்கன்னா தெரியும். அதே மாரி வந்து பார்த்தீர்கள் என்றால் அதே மாதிரி வந்து பார்த்தீர்கள் என்றால், நம்ப சிவகங்கையில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரே இடத்துல கிடைச்சுச்சு. ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கிரவுண்ட சுத்தி வந்தோம்னாக்கா, அந்த அது அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சு, எல்லாமே கிடைச்சுச்சு. அந்த 108 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு 15 கிலோ குறைஞ்சு, என்னுடைய 400 நாள் தொடர் பயிற்சி. நான் வந்து இந்த 108 நாள் பயிற்சி இங்கேருந்து வரல. உடலினை உறுதி செய்யும்னு ஒரு பயிற்சி இருக்கு. அதில நாளைக்கு உங்களுக்கு மோட்டிவேஷனா எடுத்து வரேன். நான் ஒண்ணு ஆயிடும் உடம்பு தொடர்ந்து ஓடி, 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 ஓடி பெரும் சாதனை செய்து அப்படி ஓடி நின்னுகிட்டு இருக்கும்போது மணல் இப்ப வருது, அப்ப வருது, இப்ப வருது மேட்டர் நடக்கவே இல்ல. ஆனா சிவகங்கை ஏன் இங்க கொண்டு போய் சிவகங்கை மண் எங்களுக்கு குலதெய்வம் ஆலங்குடிங்கிறதுனால, எங்களுடைய அந்த ஆலங்குடிக்கு வந்து அரண்மனைய ஒட்டி வந்து ஒரு எங்களோட குலதெய்வ கோயில் இருக்கு. அதுக்காக போணுச்சா, சிவகங்கை பூர்வீகமா நடந்துச்சா, மருதுபாண்டியர்கள் அப்படி இப்படியே எப்படி போச்சோ நம்மளுக்கு தெரியல. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு சமயம் வந்து ஒரு வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப் உட்கார்ந்து தியானம் பண்ணணும்னு நான் ஒண்ணே ஒண்ணு ஆரம்பிச்சேன். எனக்கு இத கொண்டு போகணும் ஆசைன்னா மூளை அலஞ்சுச்சு. அந்த வாட்ஸ்அப்ல மெதுவா மெடிடேஷன் கொண்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சிவகங்கை என்ற மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பக்கத்துல சிவகங்கை உங்களுக்கு தெரியும்னா வித்தியாசமான மண்ணு. திருக்கோஷ்டியூர் ஓம் நமோ நாராயணாங்கிற மகா மந்திரத்த குடுத்த திருக்கோஷ்டி அங்க தான் இருக்கு. பைரவர்கள் பைரவன்பட்டி பைரவன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான பைரவர்கள் அங்க சுத்தி நெறைய இருக்கு. இதுல வந்து பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாரி நவபாஷாணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பொறிச்சை அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரத்துக்குள்ள பைரவர். முதல் பக்கம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா, பைரவர் மாரி பார்ப்பாரு. அந்த சிலைய பின்னாடி பார்த்தீங்கன்னா, தீபாராதனை காட்டுவார். முருகன் மாரி கோமணம் கட்டி நிக்கிற முருகன் பழனியில வந்து அது போகர் செஞ்ச அந்த நவபாசன சிலைகள்ல முதல் சிலை வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அந்த பொறிச்சிங்கிற ஊர்ல வந்து தனி சனீஸ்வரர்ங்கிற இடத்துல தான் இருக்கு. அது வந்து திருப்பத்தூர்லேருந்து 4, 5 கிலோமீட்டர்ல. அங்கேருந்து வந்தீங்கன்னா பட்டமங்கலம் ஊர். இது எல்லாம் இப்ப தான் எனக்கு பழக்கம். இப்ப சில ஈடுபாடுகள், சில சன்னியாசிகள் வந்து தான் ஈடுபாடு. அதுக்கப்புறம் சித்தர் வழிபாடு, கண்ணப்பா இப்படி உலகம் 25 வருஷம் ஆன்மீகத்தை எவ்வளோ என்னென்ன வழிபாடு கொடுக்கோ எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. ஆராய்ச்சி தானே. அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு டிஎம்கேல ஒரு நல்ல ஒரு நண்பர் கிடைச்சாரு. ஏன் கட்சிய சொல்றேன்னா, அவங்க அப்பா அவ்வளோ சீனியாரிட்டி. அவருக்கு சீட்டே குடுக்கல பாவம். இன்னமும் அப்படிதான் இருக்காரு. ஆனா அவரு என்ன நெனச்சாருன்னு தெரியல. "அண்ணா வாங்கண்ணா, நான் சைஸ்ல அப்ப வந்து சின்ன வயசு தான். அண்ணா வாங்கண்ணா, நம்ம வந்து பட்டமங்கலம் குருன்னு ஒண்ணு இருக்குண்ணா. இதுல நல்லா புரிஞ்சுங்க நண்பர்களே, இப்ப இந்த யூடியூப் தொறந்தா இவ்வளோ பேர் இருக்காங்க. சார் கூட ஆராய்ச்சியில இருக்காரு. சக்கரவர்த்தி இருக்காரான்னு தெரியல. அன்னைக்கு வந்து சிவில் பிரிவு சிங்காரம் தினத்தந்தி தெரியல குரூப் பேஜ் அவ்வளோ ஃபேமஸ். எல்லாரும் பாசிட்டிவா தான் சொல்லுவாரு. அவரு சொல்ற பிரகாரம் பட்டமங்கலம் குரூப் போயிட்டு வாங்க. பட்டமங்கலம் குரூப் என் மைண்ட்ல இருந்துச்சு. ஆனா அது போல. என்ன சார் பட்டமங்கலம் குருன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 3 ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீர்கள் என்றால், 3 வியாழக்கிழமையில கரெக்ட்டா நைட் வர சம்திங் ஆர் டு ஏதோ சம்திங் ஒரு குரு ஹோரா வரும். அந்த குரு ஹோரையில வாங்கண்ணா விளக்கு போடுங்கண்ணா. நான் ஒரு கோயிலுக்கு போய் நான் விளக்கு போட்டது கிடையாது. வாங்கண்ணா விளக்கு போடுங்கண்ணான்னா, வாரம் போனேன், 2வது வாரம் போனேன், 3வது வாரம் போனேன். சர 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 சரன்னு முறைன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சு, வாட்ஸ்அப் குரூப் 100 நாள்ல கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய கட்டடத்த கட்டினேன். வள வள வளன்னு இன்னைக்கு 550, 600 வந்து வாட்ஸ்அப் குரூப் ஆச்சு. இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா இன்னைக்கு எங்க சிவகங்கையில ஆரம்பிச்ச பயணம், இந்த 8 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல கொண்டு போய் கொடி ஏத்திட்டு வந்துட்டேன். இமயமலைக்கு உச்சத்துல. இதெல்லாம் திருப்பி பார்த்தா, இந்த ஆரம்ப புள்ளி எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டமங்கலத்துல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 12 ஜோதிர்லிங்கம் கர்மாக்கள்லாம் கழிச்சு சர 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 சரன்னு ஏன்னா கடைசி பிறவி நிறைய கர்மங்கள் இருக்குன்னு நிறைய துரோகங்கள் பார்த்தேன், நிறைய வந்து இழப்புகள் பார்த்தேன், நிறைய நஷ்டங்கள் பார்த்தேன், இன்னமும் பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனா அந்த சர சர சரன்னு வந்து அந்த இழப்பே இல்லாத இவ்வளவு பெரிய வச்சு எல்லா சன்னியாலையும் எல்லா சாமியார் எல்லா கடவுள் தன்மை அடைஞ்சவங்களுக்கும் அந்த அந்த போராட்டம் இருந்திருக்கு. ஆனா எனக்கு வந்து அந்த 36 டு இந்த 10 ஆண்டு காலமா வந்து இவ்வளோ பெரிய பீக் போனதோட ஆனாவனா போட்டது இப்ப ரிகலெக்ட் பண்ணி பார்த்தா அந்த பட்டமங்கலம் குரு. அதே மாரி இந்த ஜோதிர்லிங்க யாத்திரை ஒரு வாட்டி சார் எனக்கும் பக்திக்கும் சம்மந்தமே இல்ல. சிவன கும்பிட்டதில்ல. நான் சும்மா வந்து பிரம்மன கும்பிட்டதில்ல. ஆனா கோயிலுக்கு போவேன். ஓஷோங்கிற மைண்ட்ல இருந்து நான் உருவ வழிபாட்ட நம்புனவே கிடையாது. ஆனா உருவ வழிபாட்ட நம்புனவனா இருந்தவரையில நான் எதையுமே சாதிக்கல. ஆனா பக்தி மார்க்கத்துக்குள்ள இந்த கண்ணப்ப நாயனார் மாரி சரணாகதியோட இருந்து அவ்வளோ தீவிரமா வரும்போது, ஆனா அங்க ஸ்பிரிச்சுவாலிட்டில உண்மையோட இருந்தேன். பெரிய லெவல்ல வந்தேன். தந்த்ரா உலகத்துல கத்துக்கிட்டு இன்னைக்கு ஓஷோ பேசிட்டு இருக்கேன். ஆனா அதுலேருந்து இந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்ப அளவில்லாத டெம்பிள் சமீப காலங்கள்ல போயிட்டு எவ்வளோ பெரிய பீக் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குருநாதர் சொல்வார், "சாம வேத தண்டம். ஏதோ ஒண்ணு பண்ணி நீ ஜெயிச்சிரு. இந்த சூழ்நிலைய கடந்து நீ பெருசா ஜெயிச்சிடணும்." அப்படிங்கும்போது, நான் வந்து ஓஷோவ பத்தி பேசிட்டேன். ஓஷோ போஸ்ட் அவ்வளோ பேரும் ஓஷோலேருந்து வர்றாங்க. இதுல என்ன கொடுமைன்னா, ஒரு 200 தமிழ்நாட்டுல ஓஷோன்னு சுத்திட்டு இருக்காங்க. வேற யாருமே வரல. என்கிட்ட வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி தந்திரான்னு வந்ததே கிட்டத்தட்ட 10,00,000 பேருக்கு குடுத்துருக்கேன்.
10,00,000 பேருக்கு இத வந்து நீங்க என் குரூப்க்குள்ள வந்துட்டு போன உங்களுக்கு லிஸ்ட் என்ட்ட இருக்கு. 10,00,000 பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 குரூப்ல வந்துட்டு போயிருக்காங்க. அந்த 10,00,000 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா 10,00,000 பேர்ல ஒரு 500, 1000 பேர் கூட வந்து ஓஷோவ நம்பி வரல. அவங்களும் வந்து புத்தகத்த படிச்சு நான் இதுவரை தமிழ்நாட்டுல பார்த்தா பைத்தியம் இல்ல. லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்கன்னா இல்ல. இப்ப ஓரளவுக்கு அந்த லைஃப் செட்டில் ஆயி, இப்ப இந்த அளவுக்கு ஓஷோன்னு பைத்தியம் இல்லையா இருந்தவன், வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு லைஃப்ல பொருளாதாரத்திலும், வாழ்வியல்லயும் நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டேனோ அதெல்லாம் அடைஞ்சு பீக்ல நின்னுகிட்டு இருக்கேன். நான் பிற்பகுதி வாழ்க்கை மோசம். பிற்பகுதி ஆனா நான் யோசிச்சு பார்க்கும்போது, ஓஷோங்கிற ஞானி நம்மளுக்கு உயிரை கொடுத்தார். ஆனா அந்த பக்தி மார்க்கம் தான் எனக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தது அப்படிங்கும்போது, ஏன் இது பேசாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப பேச ஆரம்பிச்சேன் நண்பர்களே. இந்த ஜோதிடங்கள் வந்து சர்வசாதாரணமா சொல்லிட்டு இந்த உள்ளுக்குள்ள எனக்கு பீர் விட்டுற மாதிரி வரும். எனக்கு வாக்குல 4 கணக்கு நான் சொல்றது பலிக்கும். அந்த மாதிரி விஷயம் நிறைய சொல்லுவாங்க. நிறைய பலிக்கும்னு. இத்தனை மேரேஜ் கிட்டத்தட்ட ஒரு 1500 மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம தந்திரா வந்தவன் போனவன் எல்லாம் ஐடியா கொடுத்தவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 140 குழந்தைகள் பிறந்திருக்கு. இதெல்லாம் வாக்கு பலிதங்கள் நடந்திருக்கு நண்பர்களே. தந்திராவில் இன்னைக்கு தந்திரா மாஸ்டர்னு வேர்ல்டு ஃபுல்லாக ஜோதிடங்கள் எடுக்கிறது வந்தாச்சு. இப்போ அந்த வஜ்ரதேக பயிற்சியில் ரெண்டையும் கலந்து, ஏன்னா ஒவ்வொரு வாடியும் ரெண்டையும் கலந்து ஏன் நம்மளுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் அனுபவத்தை பக்தி மார்க்கத்திலையும் இந்த விருட்ச சாஸ்திரம்னா அதுலேயும் பீக்கு. என்ன நிறைய சாஸ்திரத்தில் பீக்கு. நியூமராலஜி நான் நினைக்கிறேன் அன்னைக்கு போட போகிற பாருங்க மிரண்டு போயிடுங்க. அதெல்லாம் அப்பயே ஆராய்ச்சி பண்ணி பேசியிருக்கேன். அதனால வந்து ஆயக்கலை 64லையும் கிருஷ்ணன் ஃபேமஸ். ஒரு 4-5 கலையில் நம்ம வந்து ஃபேமஸ் ஆகுங்க. ஆனால் வந்து நம்ம 5வது வாத்தியார் மாதிரி எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுங்கிறதுனால பிஹெச்டி சிக்னேச்சர் ஆஃப் தந்திரான்னு தந்திரா மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எல்லாரும் வந்து என்ன பிரச்சனைகள் அப்படின்னா, ஒண்ணு பொருளாதார சிக்கல், ஃபாரின்ல போய் மாட்டிக்கிறாங்க. எல்லாரும் வெளிநாட்டுல போய் மாட்டிக்கிறாங்க. இல்ல பொருளாதார சிக்கல்னால பொண்டாட்டிக்கு அவங்களுக்கும் வந்து வருது. தந்திரால என்லைட்மெண்ட், அந்த என்லைட்மெண்ட் தடைக்கு என்ன தடையா இருக்குன்றது பொருளாதாரம். கால் வண்ண அங்கே கண்டேன், கை வண்ண அங்கே கண்டேன். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அந்த அகலிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமனுடைய பாதம் பட்டது தான் விரிமோச்சம் வந்த மாதிரி, எனக்கு பட்டமங்கலம் குரு போனதுக்கு அப்புறம் தான் விரிமோச்சம். ஏன் அந்த கோவிலே அவ்வளவு அழகு சார். பட்டமங்கலம் குருல பிள்ளையார் சொல்லி போட்டோம். அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய பீக் வந்ததுக்கு காரணம் தடைகள்லாம் உடைச்சிருந்து தடுத்திருந்து சிவனுடைய அருள், அவனுடைய அருள் அப்படின்னு 12 எனக்கு ஜோதிலிங்கத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த ஜோதிலிங்கத்தை சும்மா காசிக்கு போனோம், காசிலேருந்து நடத்தி 12 வாட்டி சுத்தி வந்துட்டேன். ஒரு வாட்டி சுத்தி வந்தா ஜோதிலிங்கத்துக்குள்ள என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு வந்து ஒரு நாள் நைட்டு வந்து கண்ணு முழிச்சா வந்து பார்த்தீங்கன்னா, சிவன் 4 தடவை எழுது அது மாதிரி 12 லட்சக்கணக்கான நிலையங்களுக்கு ஜோதிலிங்கத்துக்கு மட்டும் 12 ஜோதிலிங்கத்துல ஒரு ஜோதிலிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வாட்டி அந்த சிவன் எழுந்தருள்வார் அப்படிங்கிறது ஐதீகம். சிவனுடைய நேரு ஒளி கட்டுப்படும் அப்படிங்கிறது கிராமங்களில் சொல்லுவாங்க. பேரன் இறந்துட்டாக்கா வந்து நெய்பந்தம் முடிக்க சொல்லுவாங்க. நெய்பந்தம் முடிக்கிறது சொர்க்கத்துக்கு வந்து அவனுடைய நெய்பந்தம் அழைச்சிட்டு போமா. அது மாதிரி 12 ஜோதிலிங்கத்தை முடித்தவர்கள் அவர்களுடைய சொர்க்கத்துக்கு சிவனுடைய ஒளியை சதக்குன்னு ஒளி அடிச்சு அந்த ஒளியை சொர்க்கத்தில் கொண்டு விட்டுருமா. அதாவது வந்து கிருஷ்ணனுடைய வழியில போறதாக இருக்கட்டும், மோட்சம் கொடுத்த யாருக்கு, கர்ணனுக்கு மோட்சம் கொடுத்துட்டார். மோட்சம் உங்களுக்கு தெரியும், மகாபாரத போர்ல கர்ணனுக்கு கிருஷ்ணன் வந்து நீ உனக்கு சொர்க்கத்துக்கு அப்படி விஸ்வரூபத்தை மோட்சம் கொடுத்துறாரு. ஆனா சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கும்போது சொர்க்கத்துக்கு வழி தவறிட்டு நின்றுட்டாரு. அவர் அன்னதானம் இது மாதிரி நீங்க வரலாறு நிறைய பார்த்தீங்க. பஞ்சபாண்டவர்களுக்கு அர்ஜுனனுக்கும் விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்துட்டார். ஆனா மோட்சம் கிடைக்கல, தர்மம், இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. கிருஷ்ணர் விஷ்ணு இந்த மாதிரி கதைகள் படிச்சிருந்தீங்கன்னா கிருஷ்ணர் கொடுத்தவங்களுக்கு நிறைய. ஆனா சிவனை வழிபட்டு சிவன் வழியில போய் சிவன் வழியில தொட்டவங்க எல்லாருமே ஞானம் அடைஞ்சிட்டாங்க. 64 நாயன்மார்கள் எடுத்துங்க, அத்தனை பேரும் வந்து கண்டிப்பாக சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாங்க. இந்த 12 ஜோதிலிங்கத்தை கருட புராணத்தை சொல்லும்போது இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா 12 வாட்டி சுத்தி வந்துட்டேன். இப்போ 1000 பேர் சுத்தி வந்துட்டேன். 1000 பேருக்கு சொர்க்கத்துல போய் புக் பண்ணி வச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த பிறவி முடிஞ்சோன்னா என்லைட்மெண்ட் கான்சியஸ் நிலையில சொர்க்கத்தில் போய் உட்காந்துரும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. இப்பொழுது எப்பொழுது மரணம் ஏற்பட்டாலும் சொர்க்கத்துக்கு இந்த 1000 பேரை கொண்டு போய் கொடுத்த எனக்கே அப்படி இருக்கும்போது 12 ஜோதிலிங்கத்தை 12 வாட்டி நான் சுத்தி வந்துட்டேன். இந்தியாவில் எவ்வளவு பெரிய சிவனடியார்கள் இருக்காங்க, எவ்வளவு பெரிய சிவபக்தர்களுங்க, ஒரு ஜோதிலிங்கம் கூட போயிருக்க மாட்டாங்க. சர்வசாதாரணமாக கேதார்நாத்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அதையே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிட்டு என்னோட சேர்ந்து புண்ணியம் தினேசும் அதை சேர்ந்து இருந்துட்டு அவருடைய வாழ்க்கை எப்படி மாறி இருந்தது. அகை நண்பர்கள், இந்த ஜோதிர்லிங்க யாத்திரை என்பது அவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கிரகங்கள் ரீதியா, கிரகங்கள் இப்போக்கு வந்து பீக்கில் இருக்கும்போது மட்டும் இல்லாமல் எல்லா கிரகங்களும் நான் வந்து இந்த ஜோதிர்லிங்கத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த அப் அண்ட் டவுன் வரும்போது அவ்வளோ இதை நம்ம கவனிக்கிறதுனால நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும், டவுன் வரும்போது நல்லா இருக்கும். ஆனால் இந்த 6 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டவுனே வரல. கிரகங்கள் எங்கெங்கேயோ மாறினுச்சு. அந்த பீக்கில் இருக்கிற சமயத்தில் மகா பீக்குக்கு போணுச்சு. ஆனால் நான் இறங்கலை, கீழே இறங்கலை. நான் அப்போ யோசிச்சு பார்க்கும்போது நம்ம குரு பக்தியா, நம்ம செய்த புண்ணியங்களா, நம்ம செய்த தான தர்மங்களா என்ன நம்மளை காப்பாத்துனா அந்த ஜோதிர்லிங்க யாத்திரை என்னை கீழே இறங்க விடலை. எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி பிரச்சனை சந்தித்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஏன்னா நான் நிறைய உங்களுக்கு அனுபவத்தை சொல்லிட்டேன். ஆகவே நண்பர்களே,
இந்த நாளும் கோளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது அதை வந்து மூளையை கைட்டு வச்சிடும், அறிவை கைட்டு வச்சு. அப்படி பார்த்தா என்னுடைய அறிவு ஃபுல்லாக பெரியாரிசமும் இது ஓஷோவும் தான் சிக்கி நிற்கிறாங்க. அப்படி தான் போகணும். நான் வந்து பார்ப்பேன், எல்லாத்தையும் படிப்பேன், எல்லாத்தையும் எடுத்துவேன். ஆனால் என் ஸ்டைலுக்கு தான் வாழ்ந்திருக்கேன். நான் அன்னைக்கு ஓஷோ ஸ்டைலை ஃபாலோ பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன், வாழ்க்கைக்குள்ள வந்திருக்க மாட்டேன், தந்திரா எடுத்துருக்க மாட்டேன். இன்னைக்கு எல்லோரும் எப்படி பரதை, நான் தப்பாக சொல்லலை, எத்தனை எத்தனை பேர்கள் வந்து இந்த ஓஷோவை பயன்படுத்தி முன்னுக்கு வரவில்லை என்பது என் வாழ்க்கைக்கு தெரியும். தப்பாக நினைக்க வேண்டாம். அந்த பாதையில் போனவர்கள் எல்லோரும் இன்றைக்கு ஏதோ ஒரு பாதையில் தடுமாறி சிக்கி சின்னாபின்னமாகி தமிழ்நாட்டில் அதுவும் ஏன்னா பெரும் கடல். நான் மட்டும்தான் அத்தனை படித்து அந்த பாதையை பின்பற்றேன். இன்னமும் பூனாவுக்கு போகிறேன், இன்னமும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பீகாப் தந்த நீ எப்படியா, நீ மட்டும் சரியான ஒரு பாதையை எடுத்துட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து இப்படி வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்ட. எவ்வளோ காலங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னமோ அந்த தியானம் இந்தியா தியானம் என்னென்னமோ பண்ணிட்டேன். இன்னைக்கு 1008 யோகா மாஸ்டர்ஸ், 1008 பிரணாயாம மாஸ்டர்ஸ் அடையாத வெற்றியை நான் அடைந்ததுக்கு காரணம் வந்து என்னுடைய அர்ப்பணிப்பும் நான் என்னோடு சேர்ந்து அரவணைத்து கொண்ட அந்த பக்தி மார்க்கம். இந்த சகிரத்தை யார்ட்டையுமே சொல்லலை. இன்னைக்கு தான் சார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க சார், என்னோட யார் வந்திருக்கேன்னு தெரியல, யாராச்சும் என்னோட வந்தவங்க பாருங்க சார். எந்த ஜோதிலிங்கத்துக்கு நான் உள்ள போனாலும் அங்கேருந்து ஒரு பண்டிட் வருவான். நான் என் போட்டு ட்ரெஸ் வச்சா இல்லை ட்ரெஸ் போடாமல் டப்புன்னு உள்ள கொண்டு போய் என்ன உட்கார வச்சிருவான். இது வந்து பார்த்தீங்கன்னா பொன்முடியில் 2வது இதில் வந்து கொடுமுடியில் அவ்வளோ கூட்டம். அவன் வந்து சேலத்தில் பார்த்தா அவரும் உள்ள கொண்டு போயிடும். அந்த தஞ்சாவூர் பெரியக்குள்ள வாங்க சார் உள்ள போயிட்டான். இன்னைக்கு ஆலங்குடி கோயில் எவ்வளவு சார், நான் வந்து இன்னைக்கு காலையில் ஆடியோவில் தான் ஆலங்குடியை பற்றி அவ்வளோ பேசினேன் சார். நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து ஆலங்குடியில் தான் பேசிட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து ஆலங்குடியில் நிற்பேன். ஆனால் எனக்கு மாற்றம் ஏற்படாததில்லை. எங்கள் ஊர்லேருந்து 6 கிலோமீட்டர். இன்னைக்கு விஜயோட தாண்டி ஆலங்குடியில் கிட்டத்தட்ட சார் என்ன சார் 15 சார் 50 லட்சம் கூட்டம் வந்துச்சுங்க சார். தென்குடி திட்டையில் எவ்வளோ கூட்டம் காத்து வாங்குது எவ்வளோ சார். அதுதான் சந்திரகாந்த கல்ல நிற்கிது. அங்கே அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது சார். 1 லட்சம் கூட வரல சார். வியாபாரமே இல்லை சார். 7 எங்கே தாண்டா போகிறாங்க அத்தனை எல்லாம் ஆலங்குடி போகிறாங்க சார். ஆலங்குடியில் என்ன இருக்குது அப்படின்னா எங்கள் ஊருக்கு டிராஃபிக் ஆகிடுச்சு. அந்த திவாகரோட போயிட்டு வந்தார். ஆனால் என்னுடைய சொந்த அனுபவத்தை தானே சொல்ல முடியும். 3 வாரங்கள் போய் அந்த குருவரல சுக்கர இது பண்ணி வச்சேன். இன்றைக்கு நான் எவ்வளோ தூரம் போயிருக்கேன், எத்தனை உலகத்துக்கு போயிருக்கேன், எத்தனை வாட்ஸ்அப் குரூப் போயிருக்கேன், எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். நான் உள்ளுக்குள்ள யோசிச்சு பார்ப்பேன். என் உடம்பு ஃபிட்னஸ் ஆகி, என் உடம்பு இவ்வளோ நல்லாகி, இவ்வளோ பெரிய வளர்ச்சியும் கொடுத்தது. இவ்வளோ யாத்திரைகள், கிட்டத்தட்ட 503 யாத்திரைகள், 503 கிளாஸ் எடுத்ததுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட இடம். பிள்ளையார் பட்டியே நான் பார்க்கல. திவாகரனான ஒரு வாட்டி தான் போய் அந்த பிள்ளையார் குட்டி கோயில் நடந்து. அப்போ கூட நாங்கள் அந்த பட்டமங்கலம் குரு போகல. ஆனால் வந்து அந்த 3 வாட்டி போயிட்டு வந்தேன். இப்போ என்னன்னு யோசிச்சு பார்க்கணும், எங்கேருந்து நம்மளோட ஸ்டார்ட் அப் சாத்தியாச்சுன்னா இப்போ அந்த அது வந்து சார் அரச மரம் ஆலமரம் அப்படியே வந்து அந்த ஆலமரத்தடியில் ஒரு தனி சன்னதியில் இருக்குது சார். அந்த 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 அரச மரங்கிறது உங்களுக்கு குருக்கு தெரியும். அந்த ஞானமடைஞ்ச மரம் அவ்வளோ அற்புதமான ஆலமரத்தோட விழுதுகள் 1000 ஆண்டு விழுதுகள் கூடியிருக்கிறது. அவர் சாதாரணமாக சொல்லலை சார். நான் கும்பகோணத்தில் பிறந்திருக்கேன். கும்பகோணத்துக்கு பக்கம் கும்பகோணத்தில் பிறப்பது, திருவாரூர் பிறப்பதே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பகோணத்தில் வாழ்வதே ஒரு முக்தின்பாங்க. அவ்வளோ கோயில்கள், அவ்வளோ திருவிழாக்கள். ஆனால் நான் சொல்லுகின்றேன், எங்கள் ஊர், எங்களுடைய வாழ்க்கை முறை தஞ்சாவூர் இதெல்லாம் தாண்டி சிவகங்கையில் பிறப்பதுதான் பாக்கியம். சிவகங்கை மாதிரி ஒரு மண் வந்து உலகத்திலே பார்க்க முடியாது. சிவகங்கை மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு மண்ணை நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. அந்த மண்ணை மிதிச்சு, பட்டமங்கலத்தை மிதிச்சு, பிள்ளையார்பட்டியை மிதிச்சு, அதில் சுற்றி இருக்கிற உங்களுக்குரிய பைரவர் கோயிலில் மிதிச்சு, அங்கே உள்ள ஸ்பிரிச்சுவல் நமோ நாராயணாங்கிற மோட்ச மந்திரத்தை கொடுத்த திருக்கோஷ்டியூர் அங்கே அது மாதிரிலாம் பாதங்கள் படும்போது, இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் கர்மாக்கெல்லாம் கிளீன் பண்ணதுக்கு 12 ஜோதிர்லிங்கத்தை அடித்து தள்ளும்போது நம்மளுக்கு வீழ்ச்சி என்பது இல்லை நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, இப்பொழுது சார் நினைக்கலாம் சார் இப்போ அப் அண்ட் டவுன் குரூப் போயிட்டு கீட்ட வருதே, போயிட்டு வருதுன்னு. ஜோதிர்லிங்கத்தை கெட்டியா பிடிச்சங்க பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்க. மல்லைனா அதெல்லாம் பிடிச்ச குருநார்களை கெட்டியா பிடிச்சங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஓஷோவையும் கட்டியா பிடிச்சிக்கிட்டேன், சரகாவும் கட்டியா பிடிச்சிக்கிட்டேன். இன்னைக்கு வேர்ல்டில் சரகாவை யாரும் பேசுனாங்களோ இல்லையோ, இன்னைக்கு கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலமாக சரகா ஸ்ரீகத்தி தாண்டிக்காத புத்தக காமிக்கிறேன் பாருங்க. அந்த சாட்சிகள் இப்போ பார்த்து ஆச்சரியப்படுறேன். நான் எப்பயோ படித்தேன் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஃபோட்டோலாம் அந்த புக்கெல்லாம் லைப்ரரியிலேருந்து அள்ளிட்டு வந்திருக்கேன். அந்த தந்திராவில் நான் பேசுகிற சப்ஜெக்ட்லாம் எங்கே இருக்கும், டெக்னிக்கல் இல்லை, அதெல்லாம் அதில் இருக்குது. ஆகவே நண்பர்களே, இவ்வளோ பெரிய அனுபவத்தை, இவ்வளோ பெரிய பேக்கப் வச்சிருக்க விஷயத்தை நானே வெளிப்படுத்தவில்லை. அதுக்கான காலமும் சூழ்நிலைகளும் இப்போ தான் வந்திருக்கின்றது. ஆகவே நண்பரே, முள்ள பிடிச்சாலும் முச்சம் இந்த கடலில் தத்தளிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மாஸ்டர் எனக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை வாழ்க்கை, அந்த ஏதோ முடியலை மாஸ்டர், அந்த பிரச்சனை இங்கே பேசுனா 10 கோடி ரூபா கேஸில் அணைஞ்சிட்டு அதில் பண்ணிட்டு இருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சார் வட்டி கட்டியே தரமில்ல அவ்வளோ பேங்க் லோன். உங்க எல்லாரும் இதோ வந்து விட்டது விடிமோச்சம். இதோ உங்களுக்கான இப்ப ஜெயிக்கலன்னா எப்ப ஜெயிக்க 12 ஆண்டு காலம் நீங்கள் ஜெயிப்பதற்கான அற்புதமான வாய்ப்பை என்னுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் சேர்த்து இந்த வஜ்ரதேக பயிற்சி கொடுத்துருங்க. யாரெல்லாம் சேர்ந்தார்களோ அவர்கள்லாம் அதிர்ஷ்டசாலிகள். அருணகிரி சார் வந்து அன்னைக்கு வாக்கு போன ஆட்டு சொன்ன அடுத்த நிமிஷம் அவரோட பொருளாதாரத்துக்கு வந்தார். பட்டுத்துறை சார் முதன்மையாக, கோபிநாதன் சார் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துனவருக்கு எழுச்சி வந்தார். ஜெய் சார், சுகுமார் சார், மோகன் சார், நடராஜன் வந்துட்டாரா, ஜெயபிரகாஷ் சார், பாண்டிய மன்னன், மோகன், நாராயண் பிரகாஷ்,
பசுபதி, ரமேஷ் கத்தார் வந்தாரான்னு தெரியல. நாராயணன், சுந்தரராஜன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேல் ராமச்சந்திரன், விவா பாலா எல்லாருக்கும் நான் அந்த நாளைக்கு காலையில் சார் இதெல்லாம் என்னோட குருநாதர் எல்லாத்தையுமே என் மைண்டில் ஏற்றி வச்சு இப்போ எல்லாமே டோர் டோர் டோர்னு ஓகுது. நான் மட்டும் எப்படி இந்த குருவிலேருந்து இப்படி தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு யோசிச்சுப்பாங்க. குருவோட ஆசீர்வாதங்கள் எனக்கு மட்டும் இவ்வளோ டோர் எப்படி ஓப்பன் ஆச்சு சார்? உங்களுக்கு குருவோட ஆசீர்வாதங்கள் இருந்தால் மட்டும் தான் எந்த கோயிலை நீங்கள் தன்னிச்சை நீங்கள் இன்னைக்கு கேட்டு பாருங்க சார். இந்த நம்ம தம்பி தெய்வ தான் வந்தாப்புல, நீங்கள் அவரோட ஆயுசோட நான் போட சொல்லணும் கேளுங்க. இந்த துராஜமணி மாலையை ஏற்கனவே நான் சுத்தம் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே அதை யூஸ் பண்ணிட்டேன் ஸ்படிக மாலையை. நம்ம இன்னைக்கு யதார்த்தமாக போய் கோயிலோடைய அந்த ஜஸ்ட் அதை வாங்கி உங்களோட வைப்பாரா, சும்மா குவாலிட்டியில் வச்சு கொடுங்க சார்னு சொல்லிட்டு தட்டில் வச்சு கொடுத்துட்டேன். அந்த மனுஷன் வந்து என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு அதிர்ஷ்டம். கடைசியில் நான் ஆலங்குடிய காலையில் திட்டிகிட்டு இருந்திருக்கேன். ஆலங்குடியிலேருந்து எனக்கு எதுவுமே இன்னைக்கு அந்த மிராக்கிள் நடந்துச்சு சார். சித்திரம் பண்ணாருன்னு மேனேஜர் இல்லை, அந்த ஊர் பிரசிடென்ட் மகன் சும்மா அனுப்பிச்சு விடுங்க. சரி அங்கே போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க ஆஃபீஸ் தான், வாங்க சார் சித்திரகுப்தனே சொல்லிட்டான்னு கேட்ட தொடர்ந்து உள்ள அனுப்பிச்சு விட்டார். குருக்கு முன்னாடி போய் நின்று ஐயா இதை வச்சு கொடுங்க, நான் 100 200 போடுவேன்னு கூட அவருக்கு தெரியாது. ஏன்னா நான் என் செட்டப்பை பார்க்கல சார். துண்டு எடுத்து போட்டார். பூ எடுத்து முல்லைப்பூ வாங்கும்போதே முல்லைப்பூ தான் சூடணுங்கிறதுக்காக ஒரு மாலை எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் அந்த நான் மிரண்டு அப்படியே மெய் செலுத்து போயிட்டேன். அப்படியே இன்னும் அந்த புல்லரிப்பு நிற்கல சார். காலைல தான் பேசிட்டு நிறுத்தின. அப்போ தான் என் மைண்டு ஃப்ளாஷ் ஆச்சு. அப்போ தான் என் மைண்டு இந்த ஸ்படிகத்தை அத்தனை குருவோட பாதத்துலையும் பட்டமங்கலங்கேருந்து எங்களுக்கு வந்து 120 கிலோமீட்டர், திட்டை வந்து 23 கிலோமீட்டர், காலங்குடி 6 கிலோமீட்டர், 3 குருஸ்தலத்தையும் வச்சு சுக்கரன் இதில் வச்சு இது அற்புதமாக இந்த பக்தி மார்க்கத்தை நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, நான் வந்து ஓஷோ என்ற சித்தாந்தத்தை பேசினாலும் பெரியாரை படித்திருந்தாலும் என் ரத்தம் ஃபுல்லாக பெரியார் ஊர்னுச்சு. 2000 புத்தகங்கள் நான் படித்தது மாதிரி எவனும் இந்த பெரியாரிசம் பேசணும்னே பேச மாட்டான். என்ன பேச விட்டீங்கன்னா அவ்வளோ பேசுவேன். இந்த கடவுள் கதைகள்லாம் பேசுவேன். கீதையோட 3வது பாகம்லாம் படித்தேன். அப்போ கீதையை ஓஷோட கீதை படித்தது அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்படியும் படித்தேன் அப்படியும் படித்தேன். 4 குணங்களை படிச்சிருங்க. இது ஒரு இந்த மைண்டுங்கிறது அவ்வளோ குழப்பாதி. போனால் ஒரே பாதையில் போயிட்டு இருக்கணும். சாத்திரங்களையும் படித்தேன், சம்பிரதாயங்களையும் படித்தேன், எல்லாத்தையும் படித்தேன். ஆகவே பக்தியில் நீங்கள் கண்ணப்ப நாயனாராக, ஞான யோகத்தில் நீங்கள் வந்து விவேகானந்தராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சூழ்நிலையில் தான் நண்பர்களே இந்த அற்புதமான இந்த பக்தியை கையில் எடுத்து, அதோடு சேர்த்து ஞானத்தை கையில் எடுத்து, அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து அந்த வஜ்ரதேக பயிற்சிங்கிற வஜ்ரோலி முத்திரையை கொடுத்து, நான் ரொம்ப காலமாக 8 வருஷமாக சொல்லிட்டுங்க, பிள்ளையார்பட்டிலேருந்து தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஜமுக சாத்துக்கான ட்ரைனிங்கே 80-85 நாள்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். அப்போ எப்படியாப்பட்ட பாக்கியத்தை இந்த வஜ்ரதேகத்தை கொடுத்து என்னுடைய அதிர்ஷ்டம். போன வாரம் சனிக்கிழமை பேசுகிறேன். அத்தனை பேரும் குருவோட வாக்கை கேட்டு உங்களை அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கிட்டு இந்த சப்ஜெக்ட்ல இங்கே ஏன் பேசணும்னா, போன புதன்கிழமை பேசுகிறேன், இந்த புதன்கிழமை அது வந்துருச்சு. நான் இதை பேசணுங்கிறது வரல. இப்போ 5 இது பண்ணுறேன். சொல்லுங்கள் சார், பட்டு சொல்லுங்க சார், உங்களுக்கு எவ்வளோ எம்பவராக இருக்குது இந்த ஒரு வார பயிற்சி, எவ்வளோ ஆர்வத்தோடு இருக்கீங்க, என்ன மாதிரி டிப்ஸை கொடுத்துக்கிட்டு என்ன மாதிரி கொண்டு போகிற அந்த 10 நாள் அனுபவம் எப்படி இருக்குது சொல்ல பேசுங்க சார். பட்டு சொல்லி 2 வார்த்தை பேசுங்க சார். என்னுடைய அனுபவங்கள் அந்த 2-3 வாரம் ரொம்ப நிறைய பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கா? நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஒரு நம்பிக்கை வந்திருக்கா? நீங்கள்லாம் ஜெயிக்கணும். என்னை விட மோசமான பாதாளத்தில் நீங்கள் விழுவல, ஆனால் என்னை விட சிகரத்தில் நீங்கள் போய் 10 மடங்கு கோபுரத்தோட உச்சத்தில் உட்காரணுங்கிற ஆசைக்காக தான் பேசி கொண்டு இருக்கின்றேன். 2 வார்த்தை பேசுங்க சார். பட்டு சுரேஷ் சார், சுகுமார் சார் பேசுங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அற்புதமான மந்திர தீட்சை நாளைக்கு. அதே மாதிரி விச்சய சாசனம் 8 வருஷத்துக்கு முடியே நான் வந்து 27 நட்சத்திரத்துக்கு மரம் வளர்த்தேன். குபேரன் அவ்வளோ பெரிய கடலில் இருக்கும்போது சுக்கர மரமாக வச்சுட்டு வந்தானோ. என்ன மரமாக வச்சுட்டு வந்தானா? சுக்கரன் மரமாக வச்சுட்டு வந்தானா? ஹலோ. வெள்ளி மரமாக வச்சுட்டு வந்தானா? குபேரன் வந்து யாருக்கு கடன் கொடுத்தான்? வெங்கடாஜலத்தையே கடன் கொடுத்தான். ஆகவே நீங்கள் நண்பர்களே ஒன்று கடன்லேருந்து வரணும். இன்னைக்கு உங்களை துரத்திட்டு இருக்க பிரச்சனைகள்லேருந்து வரணும். நீங்கள் எங்கெங்கே கொடுத்து பணம் அதுலேருந்து வெளியில் வரணும். அதை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் சொந்த வீடு வாங்கணும், சொந்த மாடி கட்டணும், சொந்த காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும், அதெல்லாம் செய்யணும். உங்களுடைய ஆசைகள் குழந்தை பேர் பெற வேண்டும், 16 வகையான செல்வங்களையும் பெற்றும் அதோடு சேர்த்து ஞானத்தையும் பெற வேண்டும். தந்திராவோட ஞானமடைய வச்சிருவேன். இந்த அடிப்படை பிரச்சனை எல்லாம் சேர்த்து பீஸ் மாதிரி 100 ஆண்டுகள் வாழ்வதற்கான அற்புதமான வாழ்க்கையை கொடுத்தேன். பட்டு சொல்லி சார் பேசுங்க சார், எப்படி இருக்கு இந்த ஒரு வார பயணம்? இந்த ஒரு வாரம்ல 3 நாளாக நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை எக்ஸலண்ட்டாக பேசிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு எப்படியாப்பட்ட மோட்டிவேஷன் கொடுத்துருக்கு, என்ன மாதிரி இப்போ 2 வார்த்தை பேசுங்க. படுசுரி சார், நீங்க ஓப்பன் பண்றது கேட்குது, பேசுங்க. வாங்க வாங்க, நான் இதை கொடுக்குறேன். ஹலோ, அன்பான வணக்கம் மாஸ்டர். இந்த வஜ்ரோலி, இந்த வஜ்ரதேக பயிற்சி, பீஷ்மர் அர்ஜுனன் இதுல வந்து நான் கலந்துக்கிறதுக்கு பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயம் கடைபிடிக்கும் போது மனசுல வந்து ஒரு பெரிய உத்வேகம் வருது. நம்மளும் இனிமேல் லைஃப்ல சாதிப்போம் ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த கருவேப்பிலை ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட்ட உடனே உடம்பு வந்து ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கு. எப்படா இந்த குரு தீட்சன்ட்டு இப்போ அந்த வேலை தான் இருக்கேன், வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். அதை யோசிச்சுட்டேன், இந்த நாளைக்கு எப்படி குரு பூஜைன்ட்டு அந்த ஒரு ஆர்வத்திலேயே இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த இதுல வந்து எங்களையும் இணைச்சிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி சார். தேங்க்யூ. கூவி பேசுனேன். 21 பேர்னா அந்த கோட்டா ஓப்பன் பண்ணி விட்டேன். ஜென்மாந்திர புண்ணியம் குருவோட அடுக்க. ஏன் இது நான் வந்து என் சொந்த அனுபவத்தையும் பேசுறேன்னா,
சார் நான் ஒரு ஆங்கிளில் பயணிக்கல, எல்லா ஆங்கிலையும் பயணிக்கிறேன். எந்த எந்த மார்க்கத்தை பற்றி பேசுங்க அதில் பிஹெச்டி நான். என்னுடைய 32 வயசுல நான் பேசியிருக்க விஷயத்தை இனிமே தான் யூடியூப்ல பேச போறேன், இனிமே தான் வெளிக்கொண்டு வர போறேன். ஜாதகத்துக்கே இவ்வளவு பெரிய வெறுப்பு, என்னுடைய குரு பயிற்சி பலனுக்கே இவ்வளவு இத்தனை வருஷமா பேசிக்கிறேன் சார். என்னமோ தெரியல, இந்த வருஷம் 5000 5,00,000 வீப்ஸ் எல்லாம் சில ரீல்ஸ் போயிருக்கு சார். எல்லாமே 45,000 50,000 போட்டு எவ்வளவு கால்ஸ் ஒரு நாளைக்கு ஜோதிலிங்க யாத்திரைக்கு புக்கிங் எடுறானாக்கா ஜோதிட என்கொயரி அவ்வளவு வருது, அவ்வளோ என்கொயரிஸ் வருது. அதனால ஃபர்ஸ்ட் வஜ்ரதேக பயிற்சியில் உள்ளவங்களுக்கு பார்த்து முடிச்சுட்டு மற்ற அப்பாயின்மெண்ட் கொடுப்போம்னா அதுவும் இத்தனை வருஷத்துக்கு. ஏன்னா அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான் சார் என் சொந்த அனுபவத்தை ஏன் இதை சொல்றேன், இவ்வளோ பெரிய நான் வந்து பட்டமங்கல குரு ப்ரொமோஷன் பண்ணணும், அந்த குருவை உங்களை போய் பார்க்க வைக்கலாம் சொல்லலை சார். நான் மட்டும்தான் சிவல்புரி சிங்காரத்துக்கு அப்புறம் அந்த குரு பயிற்சி பலன்னு சொல்லியிருக்கேன். என் சொந்த அனுபவத்தில் எனக்கு நான் வந்து என் சொந்த ஊரை தான் பண்ணணும். ஏன்னா நான் விஜய்க்கு இப்போ வந்து யாராச்சும் பிரச்சாரம் பண்ண இப்போ தேவையா, இப்போ அதுக்கு முன்னாடி விஜய்க்கு வந்து கியூ கட்டி 7 கிலோமீட்டர் கியூ நின்று போய் அது மாதிரி 8 கிலோமீட்டர் கியூ கட்டி நிற்கிது ஆலங்குடிக்கு. நான் அதுக்கு ப்ரொமோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியாப்பட்ட குரு பகவான் என்னுடைய ஸ்படிகம் இன்னைக்கு அவருடைய கழுத்தில் கிடச்சி அதை எனக்கு கொடுத்ததுங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். யோசிச்சு பாருங்க, இதை நான் நினச்சி பார்க்கறதே போகல. சும்மா நம்ம தம்பிகிட்ட சொல்லிட்டு போகும்போது, கார் ஓட்டின தம்பிகிட்ட சொல்லிட்டு போகும்போது சும்மா பாதத்தில் வச்சு வாங்குவோம், சும்மா கையில் வாங்கினாலே பெரிய சந்தோஷம். ஏன்னா ஐயருங்க அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டாங்க பிராமிஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா சுத்தி பண்ணணும், நான் சுத்தி பண்ண தான் அந்த பூவெல்லாம் வச்சு அழகாக கொண்டு போய் அதை கொடுத்தோன்னே அந்த பொக்கிஷத்தை அப்படியே அங்கே வச்சு அதை எடுத்து கொடுத்ததுங்கிறது அவ்வளோ பெரிய பாக்கியம், அவ்வளோ பெரிய புண்ணியம், அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம், அவ்வளோ பெரிய ஆனந்த நண்பர்களே. அது மாதிரி உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த பீக்கோட உச்சத்தில் பேசப்படுறது வஜ்ரதேக பேசுறது, நாளைக்கெல்லாம் தீட்சையில் பேசணும், இது எல்லாமே வந்துட்டீங்கிற சந்தோஷத்தில் பேசிட்டேன். நண்பர்களே, மலர்பாண்டியன் சார் வேற யாராச்சும் இந்த வஜ்ரதேவ பயிற்சியில் வரலைன்னா உங்களுக்கு வேத வாக்க சொல்கிறேன், உடனே அட்மின்ட்ட பேசி உங்கள்கிட்ட நான் 21 3 மடங்கு 63 ஆயிடுச்சு, பரவாயில்ல ஓப்பன் பண்ணி விட்டேன். இந்த ஏன் எடுக்கிறது எடுக்க சார், இந்த சப்ஜெக்டை நீங்கள் நல்லா பிடிச்சிங்க, இந்த சப்ஜெக்டை அடுத்த பேட்சில் எனக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியும். அடுத்த சப்ஜெக்டில் வந்து எனக்கு 24 மணி நேரம் அதுக்குள்ளே உட்காந்துருக்கேன். சிவசுப்ரமணியன் எனக்கு தெரியும். எலைட்ஸில் கூட அவ்வளோ நான் ஸ்பெண்ட் பண்ணலை. என்ன பதில் போடுறீங்களோ அவ்வளோ மெசேஜும் பார்த்து 60 பேருக்கும் நட்சத்திர மரம் எடுத்து கொடுத்து 60 பேருக்கும் அவளை வேலை பண்ணி அவ்வளோ விஷயத்த பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உடனடியாக அட்மின்ட்டு பேசி தலைகீழ நின்னாச்சும் விட்றவாங்க, தலைகீழ நின்னாச்சும் விட்றவாங்க, தலைகீழ நின்னாச்சும் விட்றவாங்க. என்னுடைய 27 வருஷத்தை ரத்தத்தையும் வியர்வையும் இதையும் சுற்றி புழிஞ்சி ரத்தத்தை எசன்ஸா எடுத்து அப்படியே சுட்டு சுட்டா சுட்டு சுட்டா சுட்டு சுட்டா சுட்டு சுட்டா அப்படியே உங்களை ஊத்தி வெற்றியோட உச்சத்துல 2027 நீங்கள் எல்லாம் மகா கோடீஸ்வரர்களாக ஞானத்தின் பிள்ளைகளாக மார்ச் 21 உங்களுக்கு அமிர்தமலையும் ஆனந்தமலையும் பேரின்பமலையும் சார் மாஸ்டர் என்னை இப்படி ஒரு உச்சத்தில் கொண்டு அன்னை சார் நான் சொல்வதுதான் சத்தியம், நான் சொல்வதுதான் வேதவாக்கு, நான் சொல்வதுதான் சாசனம். நான் சொன்னது அத்தனையும் சாதித்து காட்டியிருக்கின்றேன். என் நண்பர்களே, 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி ஆரம்பிச்சேன், அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை ஆரம்பிச்சேன். குருவருளும் திருவருளும் ஜோதிலிங்க அருவலும் இல்லாமல் 33 கோடி தேவரோட ஆசீர்வாதமும் பேக்ரவுண்ட்ல இல்லாமல் நான் இவ்வளவு பேர் அதுவும் தந்திராங்கிற ஒரு சப்ஜெக்ட் பேசி இவ்வளவு பேரத்தை நிற்க முடியாது. பக்தியை வாரி அணிச்சிட்டேன். மார்க்கண்டேயர் போய் லிங்கத்தை வாரி அணிச்சு மரணத்தை வென்ற மார்க்கண்டேயர், அதுவும் திருக்கடையூர் எங்கள் ஊர்ல இருந்து பக்கத்தில் வாரி அணிச்ச ஜோதிலிங்கத்தை வாரி அணி. யாருக்கு சார் இந்த வாய்ப்பு கிடைக்கும்? நீங்க தெரிதல ராமேஸ்வரத்துக்குள்ள போனீங்கன்னா உள்ளே விட மாட்டான், ராமேஸ்வரம் விட மாட்டான், காஞ்சி சங்கராஜ். ஆனா அந்த ராமேஸ்வரத்துக்குள்ள போட முடியல. நான் அதை தாண்டி 11 ஜோதிலிங்கத்தையும் கட்டி அணைச்சிட்டேன். என்ன மாதிரி தரிசனம் என்னோட வந்தவங்க முதல் ட்ரிப்லாம் வந்து அவ்வளோ சார் போயே படுத்துறோம் சார். கேதார்நாத் வந்து முக்கோணத்தில் இருக்கும், அப்படியே எங்க கூட வந்தவங்க நான் 100 பேர் படுத்தாச்சு அந்த குதிரை. அப்படி இப்போ நுழைய முடியாது. இருந்தும் அந்த கேதார்நாத்ங்கிறது பாவம் சாருக்கு அவ்வளோ பெரிய உயரத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு சார் கும்பராசின்னு நினைக்கிறேன். ஆகவே சார் இந்த 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 1 வார பயிற்சி 3 வார கிளாஸும் என்ன மாதிரி அமிர்தத்தை கொட்டிட்டு இருக்கேன், இந்த வஜ்ரதேக பயிற்சியில் என்ன மாதிரி சப்ஜெக்டை கொட்டிட்டு இருக்கேன். 2 வார்த்தை பேசுங்க சார். சிவகுமார் சார் எப்பொழுதும் சூப்பராக எடிஃபை பண்ணி பேசுவார். 2 வார்த்தை பேசுங்க சார். சுகுமார் சார் நீங்க 2 வார்த்தை பேசுங்க. தனசேகர் எந்த தனசேகர்னு தெரியல. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். ரொம்ப ஒரு பயங்கர ஒரு டிஃப்ரெண்டா, பயங்கரமான ஒரு ஸ்பீடுல, பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட்ல எங்களை எல்லாரையும் எங்க அழைச்சிட்டு போறீங்கன்னு தெரியல சார். அது அப்படியே அதை கடந்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு உச்சத்துக்கு கொண்டு போறதுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க சார். இந்த வஜ்ரதேக பயிற்சி ஆரம்பிச்ச அந்த குரூப் ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க இதுக்குள்ளாரியே தான் இருக்கீங்க சார். 24 மணி நேரம் இதையே சிந்திச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சார். ஒவ்வொருத்தவங்களும் எப்படி ஆரம்பிக்கல, யாரோ இறைவன் கர்மாவை ஆரம்பிச்சு விட்டான். ஒருவேளை குரு என்ன பார்த்ததுனால ஆரம்பிச்சிருந்தான். எனக்கு 11 குரு அர்ஜுனன் மாதிரி 11 குரு வந்ததுனால ஆரம்பிச்சேன். திடீர்னு ஒரு வாரம் போனுச்சு. திடீர்னு சார் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சார், நம்ம வந்து சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தந்திராதான பக்தி மார்க்கத்தையும் இந்த யோகா மார்க்கத்தையும் கலந்தா எப்படி இருக்குன்னு ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். சக்ஸஸ் ஆயிடுச்சு சார். 60 பேர் ஏற்றுக்கிட்டு வந்துட்டு உங்க கருத்தெல்லாம் வைக்கல, நான் தான் சொல்லிட்டேன் சார். நானே அதுக்கு எகென்ஸ்ட் ஆனால் நான் அதை பண்றேன், சரணாகதியோட பண்றேன், அர்ப்பணிப்போட நான் சொல்றேன். கத்துக் கொடுப்பதில் நான் துரோணர்,
கற்றுக்கொள்வதில் நான் அர்ஜுனன். அப்படி இருக்கிற நான் தான் இன்னைக்கு வேர்ல்டு யுனிவர்சல் குருவா இருக்கேன். அதே மாதிரி அந்த வஜ்ரதேக பயிற்சியில் நான் கொடுக்கக்கூடிய டெக்னிக்கை எப்பயோ நான் கற்ற மந்திரம், என்னை காத்தருள மன்றம், கவச மந்திரம் எப்பொழுதுமே புரிஞ்சுங்க. நான் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் மாதிரியோ இல்லை வந்து கந்த சஷ்டியம் 4 பேஜெல்லாம் கொடுக்குற ஆள் கிடையாது. திருவருட்குறள் மாதிரி என்ன சொன்னாலும் ஒரு வரியில முடிப்பேன். அப்படிதான் தந்திராவளையும் கொடுத்துட்டு இருக்கேன். அது மாதிரி ஒரு அற்புதத்தை, அது மாதிரி ஒரு ஆனந்தத்தை, அது மாதிரி ஒரு பேரின்பத்தை அடுத்த வந்து ஒரு 108 நாள் கொடுக்க போறோம். 4 நாள் மிஸ் பண்ணிட்டீங்க சில நண்பர்கள்லாம். யாராக இருந்தாலும் தலை கீழே நின்று அட்மின்ட்ட ஃபைட் பண்ணினாச்சும் உள்ளுக்குள்ள வாங்க. அந்த பொற்குதத்தை விட்டு போடாதீங்க. அதுல வந்து இதை வந்து ஆரம்பத்தில் யோசிச்சேன். முத கொடுக்க போறோம். அந்த எதுக்கு 21 24 லிமிட்டா சொன்னா அப்படி உடச்சு விட்டுட்டேன். எல்லாருக்கும் முடிச்சு விட்டேன். எனக்கு வந்து யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ, யாரெல்லாம் எனக்கு இது பண்ணிருக்கோ அப்படிங்கிறத வேண்டுவேன். அப்படி எல்லாத்தையும் உடச்சு விட்டேன். காரணம் என்னன்னு கேட்டா, குருவோட கடாட்சம் நண்பர்களே. ஆகவே அந்த வஜ்ரதேக பயிற்சியை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த பேஜை சொல்லி கொடுக்கறதுக்கு நான் லாக் பண்ணிடுவேன். எல்லாரும் வந்துட்டீங்க. அருணகிரி சார், தனசேகர் யான்னு தெரியல, பட்டு சுரேஷ் சார், கோபிநாத் சார், ஜெய்சீலன் வந்துட்டாரு, மலர் பாண்டியன் வந்துட்டாரு, மோகன் சார் வந்துட்டாரு. மோகன் சார்லாம் என்ன புரிஞ்சுட்டு வந்து நடராஜன் ஜெயபிரகாசன் வந்துட்டாரு, பாண்டியன் ஒன்று, பசுபதி வந்துட்டாரு, ரமேஷ் ஹலோ சார் வரல, லேட் பண்ணிடாதீங்க. நாராயண் சார் வந்துட்டாரு, சிவசுப்ரமணியன் சார் வந்துட்டாரு, தியாக எல்லாரும் இன்னைக்கு இப்பதான் வந்தாரு. வேல் ராமச்சந்திரன் சார் அவரும் வந்துட்டாரு, பாலம் வந்துட்டாரு. அப்ப இதுல எந்த சப்ஜெக்ட் பேசுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ புதுசா சேர்ந்த 4 சார், பசங்க அன்பார்ந்த வணக்கம். வருவானா 1வது 2வது 3வது ஸ்டேஜ் வருவேன்னு நினைச்சேன். இன்னைக்கு உங்களுக்கு இந்த அனுபவத்தை சொல்றதா போயிடுச்சு. ஆகவே நண்பர்களே, வாழ்த்துக்கள், வாழ்வுடன் வாழிய நலம், இறையருள் ஆசீர்வாதத்தில் நான் நல்ல மூடில் இருக்கேன். தந்திரா பேசுற மூடு எனக்கு இல்லை. ஆகவே தந்திரா டெக்னிக்கை சனிக்கிழமை சந்திப்போம். எல்லோரும் நாளை காலை பரவச நிலையில், ஆனந்த நிலையில், அற்புத நிலையில் அந்த குரு தீட்சையை வாங்கி விடாதீர்கள். குருவோட அருகடாட்சத்தோட நான் சொன்ன 4 ராசிகள் 8 ராசிகள் இல்லாமல் அனைவருக்கும் தங்க கவசத்தை போடுகின்றேன், அனைவருக்கும் வைர கவசத்தை போடுகின்றேன். எப்படியாப்பட்ட மலை, எப்படியாப்பட்ட இடி, எப்படியாப்பட்ட மின்னல், எப்படியாப்பட்ட பூமியே பிளந்தாலும் மகா சக்திமானாக மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்த மார்க்கண்டேயன சிவனுக்கே எதிர்த்து யமனுக்கே எதிர்த்து சண்டை மார்க்கண்டேயனாக, மாவீரன் அர்ஜுனனாக, மாவீரன் நெப்போலியனாக, இந்த மகா பிரபஞ்சத்தை மிருத்யுஞ்சய மந்திரத்தை பெற்ற மரணமே இல்லாத பெருவாழ்வு வாழ்ந்த சஞ்சீவனி அர்ஜுனன் அபிமன்யு இல்ல, ஆஞ்சநேயர் போன்று இன்னும் சில பேர் இருக்காங்க, பேர்லாம் சொல்ல வேண்டாம். அது போன்று பீஷ்மர் போன்று மகத்தான வாழ்வை வாழ உங்களை வருக வருக என்று வரவேற்கின்ற நண்பர்களே. என்னுடைய மூடு ஃபுல்லாக பக்தி மார்க்கத்தில் போயிடுச்சு. இன்னைக்கு விட்டா வேற லெவலுக்கு போயிட்டு இருப்பேன். நான் மந்திரம் தீச்சு அந்த விரதம் இருக்கேன். நான் ஆக்சுவலி நான் புதுசாக வந்த 4 பேருக்கு தியாகராஜன் மாதிரி ஆளுங்களுக்கு டெக்னிக் கொடுங்க, கவலைப்படாதீங்க. எங்கேயும் போகல. சனிக்கிழமை டெக்னிக்கை பார்த்துக்குவோம். நாளை காலை எல்லாருமே வந்து வஜ்ரதேகத்தில் உள்ளவங்க வந்துட்டீங்க. நாளை காலை இந்த அற்புத வேளையில், ஆனந்த வேளையில், பிரம்ம முகூர்த்தத்தில் நாளைய டேட்டை பார்த்துருங்க பாருங்க. அப்படி ஒரு டேட் இல்லை சார். அந்த ஆடியோ போட்டிருக்கேன் சார். கடகத்தில் சந்திரன் போயிடுச்சு, ஆட்சி சுக்க குரு ஆல்ரெடி உச்சம். அது ஏன்னா அங்க யார் இருக்கா? ஆல்ரெடி குரு உச்சத்தில் இருக்கார். 3 பேரும் சேர்ந்து நேரடி 7ஆம் பார்வை மகராசி. இப்படி ஒரு மகராசிக்காரனுக்கு இப்படி ஒரு புண்ணியம் ஜென்மாந்தரத்தில் கிடைக்காது. 7 பேரும் 7. என்ன பெரிய பாக்கியம்னா, கன்னிராசி 11ல இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வாழ்க்கையில பார்க்கவே போறதில்லை. ராசியாதிபதி உச்சம், ராசியாதிபதி ஆட்சி, லாபாதிபதி உச்சம், தனாதிபதி உச்சம். கன்னிராசிக்கு தனாதிபதி சுக்கிரன் தான். கோடியை கொட்டக்கூடாது. கன்னிராசிக்காரன் இருந்து ஜெயிக்கலைனாக்க போய் இந்த 12 வருஷத்துல ஜெயிக்கலன்னா கொண்டு போய் குட்டையில விழுந்துருங்க. இதுக்கு மேலே எப்பயும் ஜெயிக்க மாட்டீங்க. மகர ராசிக்காரன் இப்ப ஜெயிக்கலைன்னா கண்டிப்பா இனிமே இந்த 1 வருஷத்துல ஜெயிக்கல, என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. நான் தப்பா சொல்லலை, என் வார்த்தையில வரக்கூடாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அந்த சேர்க்கை பார்வையோட பார்க்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரன் என்ன மாதிரி யோகத்தை பெற்றிருக்கான். அதே மாதிரி மீன ராசிக்காரன் கவலைப்படாதீங்க. இதோட அடுத்த ரவுண்ட்ல வந்து அப்படியே அழகா துலாமும், அப்படியே அழகா தனுஷும், அப்படியே அழகா வந்து பார்த்தீங்கன்னா கும்பமும், அப்படியே அழகா மேசமும் எல்லாம் கலர்ஃபுல் பார்வைகள் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு சிம்மமும் ரிஷபமும் தான் லைட்டாக டல் அடிக்குது. அதில் சிம்மம் கொஞ்சம் கஷ்டம், தப்பாக எடுத்துக்காதீங்க. அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருந்தால ஒருவேளை சிம்மத்துக்கு யோகா திசைகள் சார். உதாரணம் ஸ்டாலின். எப்படியாப்பட்ட தலைவன், எப்படியாப்பட்ட உயரமானவன், எப்படியாப்பட்ட கூட்டணி, அத்தனை பேர் கலைஞராக இருந்தால் விட்டுருப்பாரு. அத்தனை பேரும் அல்வா கொடுத்துட்டு போயிட்டாங்க சார். இந்த மாதிரி திராவிட அரசியலே இப்படி அந்த இடத்துல நின்னதில்லை. இந்த சிம்ம ராசியாக இருந்து இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறார். ஓகே நண்பர்கள், அரசியல் பேச வேண்டாம், பேசிக்கிட்டு இருப்போம். நான் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடிப்பேன், என்னமோ டெக்னிக் கொடுப்போன்னு போனேன். ஆகவே நண்பர்களே, நான் வந்து இந்த வஜ்ரதேகத்தில் பயராகி போய் அந்த பக்தி மார்க்கத்திலும் ஜோதிடத்திலையும் மூளை பயராயிடுச்சு. இந்த தந்திரா மூடு இல்லை இன்னைக்கு. அது மாதிரி எல்லாமே பழைய தியானிகள், புது தியானிகள் வருவீங்கன்னு பார்த்தா எல்லாரும் ஆர்வத்தில் வந்துட்டீங்க. நாளை காலை 5:30 மணிக்கு உங்களை வேற லெவலில் சந்திக்கிறேன். வேற யாராச்சும் வஜ்ரதேகத்தை மிஸ் பண்ணி தான் டோரை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. உடனடியாக சேருங்கள். இது மாதிரி ஒரு வாய்ப்பு உங்க ஜென்மாந்தரத்தில் கிடைக்காது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களது விடைபெறுகின்றேன் நண்பர்களே. வாழ்த்துக்கள், வாழ்வனுடன்.
நாளை காலை குரோன் விக்னேஷ் ஸ்கூலுக்கு 5 மணிக்கு தீட்சை, உங்கள் எல்லோருக்கும் 6 மணிக்கு மந்திர தீட்சை கொடுக்கின்றேன் நண்பர்களே. குரு பயிற்சிக்கு குரு தீட்சை எல்லாம் சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க. நாளை சந்திப்போம். வாழ்த்துக்கள். வாழ்வுமுன். நாளை காலை 5:30 மணிக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் வாங்க. இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நாளை சந்திப்போம். வாழ்த்துக்கள். வாழ்வுமுன். வாழ்கின்றோம். தந்திரம் அடுத்த வாரம் கொடுக்குறேன். மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்.